வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகள் வந்திருக்கு. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களை தயவு செய்து கவனத்தோடு இருங்க. இந்த 3 முக்கியமான அறிவிப்புகள், இந்த புதிய விதிமுறைகளும் மாற்றங்களும் பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச், ஏஏஒய் கட்டாயம் இவர்கள் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான விதிமுறைகள். புதிய விதிமுறைகளுக்கான அவசர காரணம் என்ன, இதை பற்றி எல்லாமே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகளும், முக்கியமாக இதை செஞ்சே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு ரேஷன் அட்டைதாரர்கள் வந்திருக்காங்க. ஸோ பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச் புதிய விண்ணப்பதாரர்கள், இந்த விண்ணப்பதாரர்கள் எல்லாத்துக்குமே இது உடனடியாக நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 3 கோடி இதுவரை அரசு கண்டறிந்து அகற்றிய போலி ரேஷன் அட்டைகள் 3 கோடி ரேஷன் அட்டைகள் அகற்றப்பட்டிருக்கு. 25,000 கோடி போலி போலி அட்டைகளால் தமிழக அரசுக்கு ஏற்படும் மாபெரும் இழப்பு தடுக்கப்பட்டிருக்கு. தவறான வருமானம் மற்றும் ஒருவருக்கு பல அட்டைகள் இருப்பதை நிரந்தரமாக தடுத்ததை இது ரொம்ப முக்கியமாக கருதப்படுதுங்க. ஸோ புதிய என்பிஹெச்ஹெச் முன்னுரிமை குடும்ப அட்டைதாரர்கள், என்பிஹெச்ஹெச் அன்னை யோஜனா, 5 யோஜனா, ஓகேங்களா. ஸோ இந்த புதிய விண்ணப்பதாரர்களுக்கு விரைவாக அட்டை கிடைக்க வழிவகை செஞ்சுருக்கோம் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் அட்டையில் முக்கியமாக 3 தூண்கள் அப்படின்னா என்னென்ன, அந்த முக்கியமான 3 தூண்கள் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கட்டாயம் இகேஒய்சி கட்டாயம், ஆதார் மொபைல் இணைப்பு கட்டாயம், தேசிய அளவிலான சிசிடிவி. இது 3மே இணைந்தால் மட்டும்தாங்க ஆதாரில் ரொம்ப முக்கியமான அப்டேட் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறாங்க. இகேஒய்சி மற்றும் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு. கைரேகை பதியாதவர்கள் உண்மையான பயனாளிகள். அரிசி, கோதுமை, சர்க்கரை கிடைக்காத நிலை தீர்வு. ஆதாரை அடிப்படையாக கொண்ட இகேஒய்சி மூலம் ஒவ்வொரு பயனாளிகளின் கைரேகையும் டிஜிட்டல் முறையில் உறுதி செய்யப்படும். போலி பயனாளிகள் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு சரியான அளவில் பொருட்கள் சென்றடையவும் இது வழிவகை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆதார் மற்றும் மொபைல், இது இகேஒய்சிக்கு அடுத்து ஆதார் மற்றும் மொபைல் எண் இணைப்பு. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பு, போலிகளை முற்றிலும் அகற்றும், ஸ்மார்ட் எஸ்எம்எஸ் அலர்ட், நீங்கள் என்ன பொருள் வாங்குகிறீர்கள், எவ்வளோ விலைக்கு வாங்குகிறீர்கள் என்ற முழு விவரம் உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ்ஸாக வந்துவிடும். ஆதார் மொபைல் எண் இணைக்கப்படாத ரேஷன் அட்டைகள் நிச்சயமாக ரத்து செய்யப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஒரே நாடு ஒரே ரேஷன் மூலமாக 100% கண்காணிப்பு, எங்கும் வாங்கலாம். 28 மாநிலங்களில் உள்ள 80 கோடி மக்களும் தங்களுக்கு தேவையான ரேஷன் பொருட்கள் எங்கும் வாங்கிக் கொள்ளும் வசதி, முழுமையான பாதுகாப்பு. அனைத்து ரேஷன் கடையிலும் சிசிடிவி தடுக்க ரேஷன் இந்த கட்டாயமாக பொருத்தப்பட்டுள்ளது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதில் அவங்க குறிப்பிட்றாங்க, உங்கள் முடிவு உங்கள் கையில். அப்டேட் செய்தால் என்ன நடக்கும், செய்யாவிட்டால் என்ன நடக்கும். செய்யப்பட்டவர்கள் கேஒய்சி, ஆதார் மொபைல் இணைப்பு முடிந்தது. தடையில்லா ரேஷன் பொருட்கள், எஸ்எம்எஸ் ரசீதுகள், 100% பாதுகாப்பு, உண்மையான ஏழைகளுக்கு பயன். தவிர்த்தவர்கள் கைரேகை பதிவில்லை, அப்டேட் செய்யவில்லை, பொருட்கள் வழங்குவதன் அர்த்தம் அட்டை நிரந்தரமாக ரத்து செய்யப்படும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா போலி அட்டை என கருதப்பட்டு ரேஷன் அட்டை ரத்து செய்யப்படும். ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுவது நிரந்தரமாக நிறுத்தப்படும். அரசின் பிற நலத்திட்ட உதவிகள் கிடைக்காமல் போகும். மகளிர் உதவித்தொகை கூட கிடைக்காமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை உடனடியாக இன்றே செயல்படுங்கள் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. உங்கள் ரேஷன் கடைக்கு அருகில் சென்று கேஒய்சி அப்டேட்டை பயோமெட்ரிக் செய்யப்பட்டுள்ளதா என்பதை செக் பண்ணிவிட்டு இன்றே உடனே செஞ்சுங்க. அனைத்து குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் எண்ணை ரேஷன் அட்டையுடன் இணைக்கவும், எஸ்எம்எஸ் சேவையை பெற சரியான மொபைல் எண்ணை பதிவு செய்யவும். இதை செய்த தாமதிக்க வேண்டாம். உங்கள் பகுதி ரேஷன் கடைக்கு இன்றே சென்று அப்டேட்டை முடித்து கொள்ளுங்கள். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.